பொய்கையில் ஸ்ரீ குமார குருதேவா அவர்களின் 148வது பிறந்த நாள் விழாவை எமது கட்சியின் தலைமையகத்திலே நடத்துவது எங்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காலையில் மதுரையிலே ஒரு நிகழ்ச்சி, ஆகவேதான் 3 மணிக்கு நான் இங்கே வர நேர்ந்தது. இல்லையில் காலையிலிருந்தே உங்களோடு நான் இருந்திருப்பேன். இப்போது மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டும். 4:30 மணிக்கு அங்கே இருக்க வேண்டும். இந்த நிகழ்வில் பங்கேற்று உங்களிடையே உரையாற்றக்கூடிய, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் உங்களுக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். எளிய மக்களை விடுவிப்பதற்காக தோன்றியவர் நம்முடைய ஸ்ரீ குமார குருதேவ் அவர்கள். அவருடைய வரவுக்கு பின்னர் கேரளாவிலே சாதாரண எளிய விளிம்பு நிலை மக்கள் மீட்சி பெற முடிந்திருக்கிறது, கல்வி பெற முடிந்திருக்கிறது, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு தகுதியை பெற முடிந்திருக்கிறது. ஆகவே அவருக்கு நன்றி செலுத்தும் ஒரு நிகழ்வுதான் இந்த பிறந்த நாள் விழா என்பது. ஏற்கனவே ஓரிரு முறை நான் குமார குருதேவ் அவர்களின் மாபெரும் விழாவிலே பங்கேற்றிருக்கிறேன். இந்த ஆண்டும் பிப்ரவரி 16ஆம் தேதி ரத்தனந்திட்டா பகுதியிலே நடைபெற உள்ள அந்த பெரும் திருவிழா நிகழ்வில் கலந்து கொள்ள இசைவளித்திருக்கிறேன். ஆகவே 16ஆம் தேதி நான் அங்கே இருப்பேன். தமிழ்நாட்டில் சாமித்தோப்பு வைகுண்ட சுவாமிகள் இதேபோல ஆன்மீக தலத்திலே எளிய மக்களை விடுவிப்பதற்காக தோன்றியவர். அவருடைய வரவு குறிப்பாக தென் தமிழகத்தில் உள்ள சாதாரண மக்களை தலைநிமிர வைத்தது. இன்றைக்கும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். சுவாமி ஐயா வைகுண்டர், ஐயா வழி என்கிற பெயரில் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீ குமார குருதேவ் அவர்களின் வழித்தோன்றல்களாக இன்றைக்கு அவருடைய வழியிலே இயங்கக்கூடிய நீங்களும் கேரளாவில் மட்டுமின்றி இந்தியாவில் பரவலாக லட்சக்கணக்கிலே இருக்கிறீர்கள். குறிப்பாக சென்னையிலும் இருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. இனி எப்போதும் நீங்கள் இந்த அரங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எந்த நிகழ்வுக்கும் நீங்கள் இந்த அரங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது உங்களுக்கான இடம். இந்த இடத்தை விடுதலை சிறுத்தைகளின் கட்சி அலுவலகமாக பார்க்க வேண்டாம். ஸ்ரீ குமார குருதேவுக்கான இடமாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்து, அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் இருப்பதால்
உங்களுடைய அனுமதியோடு நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.